everyone, this is Nandini. Welcome back to our channel. Hope நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸில். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே 6th வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜை பண்ணுறதுக்கு நான் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீனிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. ஓம் சாயி நமோ நமः. ஸ்ரீ சாயி நமோ நமः. ஜெய ஜெய சாயி நமோ நமः. சத்குரு சாயி நமோ நமः. இன்றைக்கி வரலக்ஷ்மி பூஜை நம்ம வீட்டில் ஈவினிங் அம்பாவில் வந்து கலசம் வச்சு அழைக்கிறோம். ஸோ மார்னிங்லேருந்துன்னு இல்லை, ஒரு 2 டேஸாகவே பயங்கர ஒர்க்லாம் டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ காலையில் கடன்னு வந்து பாபாவுக்கு ஃபஸ்ட்டு சாய் திவ்ய பூஜை 6th வீக் பண்ணிட்டு தான் எகெயின் வந்து நாங்கள் மறுபடியும் வரலக்ஷ்மி பூஜை ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பித்தோம். இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். நிறைய வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸு, தாம்பூலம் பேக்கிங் அப்படி இப்படின்னு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பிகினர் தான், 2nd இயர் தான் பண்ணுறோம். அதனால் நாங்கள் போக போக வந்து ப்ரோ ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வரலக்ஷ்மி பூஜை பண்ணுறீங்கன்னா எத்தனாவது வருஷம் நீங்கள் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பாபாவுக்கு இந்த மயில் கழுத்து க்ரீன் கலரில் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் வெல்வெட் வஸ்திரம் வந்து சாத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாபாவுக்கு வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து போட்டிருந்தேன். நிறையா பேர் அதை வந்து கேட்டிருந்தீங்க. அது நிறையா பூஜா ஸ்டோர்ஸில் நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாபாவுக்கு இன்றைக்கி நான் வந்து கேசரி தான் வந்து 6th வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜைக்கு பிரசாதமாக பண்ணியிருந்தேன். பாபா ரொம்ப அழகாக இருந்தார் இந்த ட்ரெஸ்ஸில். ஓம் நமோ பகவதே சாய்நாதாய அமிர்தவாக்கிய வக்ஷாய சகல்லோகபூஜிதாய சர்வதோஷ நிவாரணாய ஷீரடி வாசாய ஸ்ரீ சாய்நாதாயனே நமோ நமः. ஓம் ஸ்ரீ சாய் சதுர்த்துவானந்தஸ்வரூபாய நமः. ஓம் ஸ்ரீ சாய் பூர்ணசுர்ணகீர்த்தனாய நமः. ஓம் ஸ்ரீ சாய் குருஷேத்திர சாயிஸ்வராய நமः. ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாய் பிரச்சோதயாத். சாய்பாபா அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி லக்ஷ்மி நாராயணாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதி ரூபாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி சேக்ஷ சாயினே நமः. ஓம் ஸ்ரீ சாயி கோதாவரி தடசீலதி வாசினே நமः. ஓம் ஸ்ரீ சாயி பக்தருதாலயாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி சர்வருத்நிலயாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி பூதாவாசாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி பூதப விஸ்வத் பாவ வர்ஜிதாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி காலாதீதாய நமः. ஓம் ஸ்ரீ சாயி காலாய நமः.
ஓம் ஸ்ரீ சாயி காலதர்ப்ப दमनाय नमः। ओम श्री साई मृत्युंजयाय नमः। ओम श्री साई अमर्त्याय नमः। ओम श्री साई मध्याय प्रदाय नमः। ओम श्री साई जीवाधाराय नमः। ओम श्री साई सर्वाधाराय नमः। ओम श्री साई भक्तावन समर्थाय नमः। ओम श्री साई भक्तावन प्रतिज्ञाय नमः। ओम श्री साई अन्नवस्त्राय नमः। ओम श्री साई आरोग्य क्षेमताय नमः। ओम श्री साई धनमांगल्यप्रदाय नमः। ओम श्री साई रुद्धि सिद्धिप्रदाय नमः। ओम श्री साई योगक्षेमवाय नमः। ओम श्री साई आबद्बान्धवाय नमः। ओम श्री साई मार्गबन्धवे नमः। ओम श्री साई भुक्ति मुक्ति स्वर्गाभवर्ताय नमः। ओम श्री साई प्रियाय नमः। ओम श्री साई प्रीतिवर्तनाय नमः। ओम श्री साई अंतर्यामिने नमः। ओम श्री साई नित्यानंदाय नमः। ओम श्री साई परमसुखताय नमः। ओम श्री साई परमेश्वराय नमः। ओम श्री साई परब्रह्मणे नमः। ओम श्री साई ज्ञानस्वरूपिणे नमः। ओम श्री साई जगत्पित्रे नमः। ओम साई भक्ति शक्ति प्रदाय नमः। ओम श्री साई ज्ञान वैराग्यताय नमः। ओम श्री साई प्रेम प्रदाय नमः। ओम श्री साई संशय हृदय दौर्बल्य पाप कर्म वासन சக்ரயாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாயி ஹிருதய கிரந்தி பேதகாய நமஹ. அத்தியாயம் 2. குடிப்பழக்கத்திலிருந்து விடுபெறல். சகுந்தலா என் வீட்டு வேலைக்காரி. அவள் மேலும் சில வீடுகளில் வீட்டு வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு கல்யாண வயதில் ஒரு பெண் இருக்கிறாள். அவளும் சகுந்தலாவின் வேலைகளில் உதவி செய்து வருவாள். அவளது கணவன் குடிப்பழக்கம் உடையவன். அவனுக்கு மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலை தெரியும். ஆனாலும் வேலை செய்து சம்பாதிக்க அவன் தயாராக இல்லை. எங்கள் வீட்டில் காலை மாலை வேளைகளில் ஸ்ரீ சாய்பாபாவின் பூஜை நடக்கும். அதை பார்த்து அவளுக்கு ஒரு ஆசை. தன்னுடைய கஷ்ட தரித்திரத்திற்கு ஏதாவது விடிவு வருமா என்று என்னிடம் தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார். நான் அவளுக்கு ஸ்ரீ சாய்பாபாவின் திவ்ய பூஜை மகிமை எடுத்து கூறி மேலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அவளது கணவனை கூட அழைத்து வரும்படியும் ஸ்ரீ சாய்பாபாவை நமஸ்காரம் செய்து விபூதி வாங்கி கொள்ளும்படியும் கூறினேன். அவளும் நான் சொன்னபடி ஞாயிற்றுக்கிழமை என்று அவளுடன் தன் கணவனை அழைத்து வந்தால் வணங்கி விபூதியும் எடுத்துக்கொண்டு சென்றார். வீட்டுக்கு சென்று வியாழக்கிழமை முதல் ஸ்ரீ சாய்பாபாவின் திவ்ய பூஜையை ஆரம்பித்தார். சில நாட்கள் கழித்து அவள் கணவன் குடிப்பழக்கத்தை அறவே விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். அவன் சம்பாதித்த பணத்தை தன் மனைவியிடம் கொடுத்து தன் மகள் திருமணத்திற்கு சிறிது சிறிதாக பணம் சேர்க்க ஆரம்பித்தான். சில நாட்கள் சென்ற பிறகு தன் மகளுக்கு அவள் விரும்பியபடியே திருமணம் மிக மகிழ்ச்சியாக நடந்தேறியது. இப்போது சகுந்தலாவும் அவள் கணவனும் ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களாக மாறிவிட்டார்கள். ஸ்ரீ சாய்பாபாவின் மகிமைகளுக்கு அளவே இல்லை. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அத்தியாயம் 3. 2 முறை முதல் வியாழக்கிழமை அன்றே வேண்டுதல் பலித்தல் முழுமையடைதல். நான் சந்தியா யாதவ் எஸ்ஐஜி இந்தூரில் ஹாஸ்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். என் தகப்பனார் ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர். என் சகோதரி பட்னாகர் என்னும் இடத்தில் வசித்து வருகிறாள். அவளும் ஸ்ரீ சாய்பாபாவின் தீவிரமான பக்தை. ஒரு நாள் அவள் எனக்கு போன் செய்து, அக்கா, இந்தூரில் அனூப் நகரில் ஸ்ரீமதி பத்மாவதி அவர்களின் வீட்டில் ஸ்ரீ சாய்பாபாவின் தர்பார் உள்ளது. அங்கிருந்து எனக்கு ஸ்ரீ சாய் திவ்ய பூஜை என்கிற புத்தகத்தை வாங்கி அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். நானும் ஸ்ரீமதி பத்மாவதிஜி வீட்டுக்கு சென்று பாபாவினுடைய தர்பாருக்கு சென்றேன். நான் அங்கிருந்து சில சாய் திவ்ய பூஜை புத்தகங்களை வாங்கி என் சகோதரிக்கு அனுப்பிவிட்டு எனக்காக ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு 5 வியாழக்கிழமை பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டு ஸ்ரீ சாய் திவ்ய பூஜையை ஆரம்பித்தேன். அதற்கு பின் அடிக்கடி அங்கு செல்ல ஆரம்பித்தேன். முதல் வியாழக்கிழமை அன்றே பூஜை செய்த பலன் தெரிய ஆரம்பித்தது. என் கணவரின் வியாபாரத்தில் வரவேண்டிய தடையாக இருந்த பணம் உடனே வந்து சேர்ந்தது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முதல் வார பூஜையிலேயே என் வேண்டுதல் பலித்தது. என் சிறிய பெண் இஷா மகாராஷ்டிராவில் படித்துக் கொண்டு இருக்கிறாள். ஒரு நாள் இரவு 8 மணி அளவில் என்னை மிகவும் டென்ஷனாகி போன் செய்தாள். அம்மா, நாளைக்கு 2வது செமஸ்டர் ரிசல்ட் வருகிறது. அதில் 17% குழந்தைகள் தான் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் எனக்காக நான் தேர்ச்சியடைய பகவானிடம் பிரார்த்தனை செய்யும்படி என்னிடம் கூறினான். நான் அவளுக்கு ஆறுதல் சொன்னேன்.
மறுநாள் வியாழக்கிழமை 5வது வார பூஜையில் நான் பாபாவிடம் வேண்டிக் கொண்டேன். மேலும் 5 வாரம் என் பெண்ணிற்காக பூஜை செய்வதாக பிரார்த்தனை செய்தேன். மறுநாள் மாலை 4 மணிக்கு இஷா எனக்கு போன் செய்த அவள் தான் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் என்னிடம் கூறினார். இதன்படி எனது 2 வேண்டுதல்களும் முதல் வியாழக்கிழமையன்றே பூர்ணமாக நிறைவேறியது. நானும் வேண்டியபடி 5 வார பூஜை செய்து ஸ்ரீ சாய்பாபாவுக்கு நன்றி தெரிவித்தேன். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். கதையெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணோம். நிறைய பேர் வந்து இப்போ சாய் திவ்ய பூஜை பண்ணுறீங்க, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, நிறையா பேர் புக்ஸ் வாங்கி நாங்களே பண்ணோன்னு. நம்மக்கிட்டேயுமே புக்ஸுக்கு நிறையா பேர் நேம் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 2 வாரம் பயங்கர பேக்டாக போயிட்டு இருந்துச்சு வரலட்சுமி பூஜை ஒர்க்னால. நெக்ஸ்ட் வீக் சாய் சரித்திரம் அண்ட் சாய் திவ்ய பூஜை புக் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே நான் வந்து அனுப்பிச்சி கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெய்வேத்தியம்லாம் காட்டிட்டு நான் பாபாவுக்கு வந்து ஒரு தாமரை எடுத்து விரித்து வச்சுட்ருந்தேன். எவ்ரி டைம் நான் தாமரை வைக்கும்போது எப்படின்னு நினைப்பேன்னா, என்னோடய வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாபா கிட்ட சொல்லிட்டு ஒவ்வொரு இதெல்லாம் வந்து பிரித்து வைப்பேன். ஸோ வந்து ஃபுல் தாமரை வந்து பிரித்ததுக்கப்புறமா என்னோடய வேண்டுதல், என்னோடய லவ் எல்லாத்தையும் வந்து பாபாவோட பாபாவோட லோட்டஸ் ஃபீட்லேயே நான் வந்து சமர்ப்பணம் பண்ணிடுவேன். ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நேற்று வரலட்சுமி பூஜைக்கு ஃப்ளார்ஸ்லாம் வாங்க போயிருந்தனால நிறைய தாமரைலாம் சூப்பராக எங்களுக்கு இங்கே கிடச்சிது. அங்கே குஜராத்லேருந்து வருதான். ஸோ நல்ல பெரிய பெரிய தாமரை, ஒயிட் தாமரை அண்ட் பிங்க் எல்லாம் கிடச்சிது. சூப்பராக எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஐ கான் வெயிட். நிறைய வந்து அழகழகான மாலை, நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மனுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த விலாக்லாம் நீங்கள் கூடி சீக்கிரமாக பார்ப்பீங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி ஈவினிங்கே வந்து அம்பாள் அழைக்கிற ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். 6th வீக் ஆஃப் சாய் திவ்ய பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நாளைக்கு வந்து வரலட்சுமி பூஜை. இன்றைக்கி ஈவினிங் தான் நம்ம வீட்டில் வந்து அம்பாள் அழைக்கிறது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் சைட் பை சைடு எல்லாமே போயிட்டுருக்கு. இனிமேல் தான் இங்கே ஸ்க்ரீன்லாம் போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். அந்த வீடியோஸும் நீங்கள் நெக்ஸ்ட் ஈவினிங்லேருந்தே வந்து 1 by 1 நீங்கள் நம்ம சேனல் வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவதுமே வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனாவது இயர் நீங்கள் பண்ணுறீங்கன்னு. நாங்கள் வந்து இது 2nd இயர். ஸோ இப்போ தான் நாங்கள் ஒவ்வொன்றா வந்து லேர்ன் பண்ணி புதுசாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு வந்து புதுசாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சி ஹவ் இட் கம்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நல்லபடியாக வந்து பூஜை பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாங்களுமே சூப்பராக பண்ணிவிட்டு நிறையா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வெரி 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 பிக் தேங்க்யூ. ஹாப்பி Thursday டு ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Nandini. Om Sai Ram.